அமெரிக்காவுக்கு போய்விட்டால் என் வாழ்க்கையினுடைய ஜென்ம சாபல்யம் தீர்ந்துவிடும்னு எல்லாரும் நினைக்கிறது உண்டு. அதுபோல எல்லாருக்கும் ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த ஸ்வர்க்க முக்திக்கு போறதுக்கு நம்ம கிட்ட ஒரு விசா வேணும். அந்த விசாவாகப்பட்டது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டின் பேரில் தான் கிடைக்கும். புண்ணியம் என்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம் பண்ணியிருந்தா ஸ்வர்க்கம் என்கின்ற பதவி நமக்கு சித்தி ஆகும். அதுதான் ஸ்வர்க்க முக்தி. அப்போ புண்ணியத்தோடு போய் சேர்ந்துட்டோமா, அப்போ என்ன ஆகும்? புண்ணியமானது கரைந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த புண்ணியங்கள் கரைய கரைய நாம் இழக்கக்கூடிய ஒன்று தான் ஸ்வர்க்கம். அதுவும் நிலையல்ல. ஸ்வர்க்க பதவி என்பதும் நிலையில்லை. அப்போ நரக்கம் நிலையானதோ என்று சொன்னால், நரக்கமும் பாப பலன் குறைய குறைய நரக்கத்திலிருந்து விடுதலை தான். எப்படி புண்ணிய பலன் குறைய குறைய ஸ்வர்க்கத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு விடுவோமோ, அதுபோல் பாப பலன் குறைய குறைய நரக்கத்திலிருந்தும் நாம் திருப்பி அனுப்பப்பட்டு விடுவோம். ஆகையினால் இது ஒரு நிலையான முக்தி கிடையாது.